யார் இந்த விநாயக் மகாதேவ்? இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருக்கு. அண்ட் கமிங் Jan 23 மங்காத்தா ரிலீஸ். அதுக்கு முன்னாடி இந்த மூவியோட ஐடென்டி டீடைல்ஸ் பாத்துருவோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தலை 15 வரதுக்கு முன்னாடியே அஜித் சாரோட எல்லா ஆக்டிவிட்டியும் குட்டி குட்டி ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னு நல்லா நோட் பண்ணோம்னா அவர் மூவில நடிச்சதுல இருந்து போட்டோகிராஃபராகவும் ரேசராகவும் இன்க்ளூடிங் ஏர்கிராஃப்ட் ரெடி பண்றதும் காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கவே செமையா இருக்கும். என்னதான் டெக்னாலஜிஸ் இப்பெல்லாம் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆகி எவ்வளவோ டைட்டில்கள் வந்தாலும் 2011ல வெறும் தலை 15 போறதுக்கு இவ்வளவு ஃப்ரேம் செட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரேம்ல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா மூவியும் இருக்கும். நீங்க அதை நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இப்போ சொன்னது டைட்டில் இன்ட்ரோ. இப்போ நம்ம டைட்டில் கார்டுக்கு போலாம். எஸ், இட்ஸ் மங்காத்தா. மங்காத்தானா எல்லாருக்குமே தெரியும், சீட் ஆட்டத்துல வளர்ற ஒரு கேம்பிளிங் கேம். இதே கேம்பிளிங் கேம் மூவில பார்த்தோம்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கேம்பிளிங்ல எதிர்பார்க்கவே மாட்டோம், தோப்போம் ஜெயிப்போம், இது ரெண்டுமே கலந்துருக்கும். ஆனா கடைசியில விளையாட்டு முடியறப்பதான் நமக்கே தெரியும் நம்ம ஜெயிச்சிருக்குமா தோத்துருக்குமான்னு. சோ அப்படிப்பட்ட மூவி தான் இந்த மங்காத்தா. சேம் லைக் இதே மாதிரி ஒரு மூவியும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா தடம். இந்த ரெண்டு மூவியோட எண்டிங் பாத்தீங்கன்னா கேம்பிளிங் கான்செப்ட் தான். எண்டிங் வரைக்குமே சீட்டோட நுனியில உட்காந்து பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த டைட்டில் கார்டுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸோட ஸ்பேட்ஸோட ஷேப் இருக்கும். நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த மூவி வந்து கேம்பிளிங் சம்பந்தப்பட்டதுன்னு. ஏன்னா கேம்பிளிங்ல ரிஸ்க் அதிகம். வந்தா நிறைய வரும், போனா நிறைய போயிடும். லைக் அதே மாதிரி கிடைச்சா லைஃப் செட்டில், இல்லனா மாட்டினா உயிரே போயிடும். அந்த தலை 15 ஒன்னு வரும் தெரியுமா, அதுலயே நம்ம நோட் பண்ணோம்னா பிளேயிங் கார்ட்ஸோட எல்லா ஷேப்பா இருக்கும். அந்த சீன்ல இருந்து அப்படியே பார்த்தோம்னா ஒரு கரன்சி வந்து விழும். அந்த கரன்சி என்னன்னு பார்த்தோம்னா டாலர். அண்ட் இந்த மூவியோட மெயின் மோட்டோவே எவ்வளவு பக்காவா அந்த டாலர் கரன்சியை கொள்ளடிக்கிறாங்க தான் கதையே. ஒரே சீன்ல இந்த மூவியோட கான்செப்டை நமக்கு சொல்லிட்டாரு வெங்கட் பிரபு சார். அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா எல்லா நாட்டோட கரன்சியும் பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன டீடைல்ஸோட மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த டீடைலிங்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா சோனா கூட ஒரு டான்ஸ் போடுவாரு, ரூம்ல போயிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா சோனா தான் இருக்கும். இதுலயும் ஒரு கனெக்ட் இருக்கு. நல்லா பார்த்தனா கடைசியில இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஒரு ஃபேஸ் ஆஃபே இருக்கும். அது ஃபேஸ் ஆஃப்னு சொல்ல முடியாது. கடைசியில ஒரு டயலாக் சொல்லி சோனாவை சுடுவாரு பாருங்க, பிச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்துல எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி விநாயக் மகாதேவ் ஒரு பிளான் பண்ணுவாரு பாருங்க, எல்லாருமே போட்டு தள்ளிட்டு எப்பறம் அந்த காசு எடுக்கலான்னு. அதுதான் அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்ச சீனா அப்படின்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மறைந்திருக்க விவரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஐடென்டி டீடைல்ஸ் தான் அப்படி சொன்னேன். நம்ம அஜித் சாரோட அபார்ட்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா A10. அதே மாதிரி பிரேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் போட்டிருக்க டி ஷர்ட்டோட நம்பர் வந்து 10. அதுல மகத்தும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவரும் என்ன டி ஷர்ட் போட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் டி ஷர்ட் போட்டிருப்பாரு. சோ இதுலயும் ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் மகத்து போட்டிருக்க காஸ்டியூம் வந்து சூப்பர்மேனோடது. சோ அதை வச்சு பார்த்தா மகத்து வந்து சூப்பர்மேன் ஃபேன். அதுவும் இல்லாம பிரேம் பாத்தீங்கன்னா லேப்டாப்ல பென்டன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஆங்கர் பேட் கேம் விளையாடுவாரு. இதுலயே தெரியுது ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு குழந்தையா இருக்காங்கன்னு. இதான் இன்ட்ரோல் பிளாக்ல விநாயக் மகாதேவ் மொக்க பசங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த மொக்க பசங்க தான் ஏமாத்தி காசை தூக்கின்னு போயிருப்பாங்க. அதனால இவர் செம்ம காண்டாயிட்டு இருப்பாரு. அவரோட ஆங்கரும் எக்ஸ்ட்ரீமா காமிச்சிருப்பாரு. மெயினா பார்த்தோம்னா அஜித் சாரும் திரிஷா மேமும் ஒன்னா நடிச்ச கிரீடம் படத்தோட சாங்கோட ரெஃபரன்ஸை இந்த மூவில வர சாங்ல வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சிருப்பாருன்னு எனக்கு ஒரு கெஸ் மட்டும் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஜி படத்துல திரிஷா மேமும் அஜித் சாரும் தான் ஒன்னா நடிச்சிருப்பாங்க. அதுல வெங்கட் பிரபு சாரும் ஒன்னா நடிச்சிருப்பாரு. சோ அதனால தான் மங்காத்துல இந்த ட்ரியோ அமைஞ்சிருக்கு. இந்த மூவி வந்து அஜித் சாருக்காகவே வெங்கட் பிரபு சார் உட்காந்து செதுக்கிருப்பார் போல. ஏன்னா அஜித் சாருக்கு ஏரோ மாடலிங் ரொம்ப பிடிக்கும். அதனாலவே அவரோட அபார்ட்மெண்ட்ல ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தோட பார்த்து அமைச்சிருக்காரு இந்த மூவில. அண்ட் இந்த விநாயக் மகாதேவும் பிருத்திவியும் பார்ட்னர்ஸ்னு எப்படி தெரியும்னா விநாயக் மகாதேவ் ஒரு இடத்துல ஒன்னு சொல்லுவாரு, நான் கிங் மேக்கர்ரான்னு. கிங் மேக்கர்னு ஏன் மென்ஷன் பண்றாருன்னா லாஸ்ட்ல பிருத்திவியை ஆக்ஷன் கிங்னு சொல்லுவாரு. அப்ப பதிலுக்கு பிருத்திவி மை டியர் தலன்னு சொல்லுவாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா பிளானிங் எல்லாம் கரெக்டா பண்ணி அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி காசை கொள்ளடிப்பாங்க. அதுக்கு மூளையா இருந்ததே விநாயக் மகாதேவ் தான். ஏன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்தா கூட மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிருத்திவி பொண்டாட்டிய கடத்தி வச்சுட்டு சுமந்த போட சொல்லுவாரு. ஏன்னா அவன் போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டான். அப்படி ஆயிட்டாவே எல்லாம் பிளானும் தெரிஞ்சிரும். அந்த பிளான் தெரிஞ்சிச்சுன்னா விநாயக் மகாதேவ் மாட்டுவாரு. அப்படி மாட்டுனா பிருத்திவியும் சேர்ந்து மாட்டுவாரு. சோ பிளான் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு பிருத்திவி கிட்ட சுமந்த போட சொல்லுவாரு. இந்த மாதிரி உடனே அவர் யோசிக்கிறதுனாலதான் தன்னையே கிங் மேக்கர்னு சொல்லியிருப்பாரு. நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஒரு மிஸ்டேக்கும் சொல்லிடுறேன். விநாயக் மகாதேவ் கணேஷை கொன்னுட்டு அவரோட ஹேண்ட்கஃப் செயினை கணேஷ் மேல போட்டு போயிடுவாரு. அதுக்கு நெக்ஸ்ட் சீன்லயே என்னதான் சிலிண்டர் வச்சு பாம்பு பிளாஸ்ட் ஆனாலும் அங்க இருக்க எரிஞ்சு போன பாடியோட சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணா DNA தெரிஞ்சிரும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் செத்தது கணேஷ் விநாயக் மகாதேவ் இல்லன்னு. இது ஒரு மைன்யூட்டான எரர் தான், பட் அவ்வளவா நம்ம கண்டுக்க வேணாம். ஓவரால் இந்த மூவி பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேம்பிளிங் மூவி தான். ஒரு சீன்ல மிஸ் ஆயிருந்தா விட மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும். Jan 23 அப்போ தியேட்டர்ல பார்த்து கொண்டாடலாம். எனிவே மக்களே, இந்த ஹிடன் டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுவீங்களா நான் நம்புறேன். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க ரேடியோ, நான் தான் உங்க நண்பன் RJ.